குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இப்போதைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 சிலபஸ் பார்க்குறோம். அது எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ணுறது, எவ்வளோ குயிக்காக அட்டன் பண்ணுறது, அந்த 3 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம 250 மார்க்ஸுக்கு எப்படி நம்ம வந்துட்டு ஒர்த்தபுளாக நம்ம வந்து எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா GS 2 பேப்பரோட சிலபஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கான்ஸ்டியூஷன் முகப்புரை. ஸோ ஒரு பதவி பிரமாணம் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, அரசியலை பற்றி. கவர்னன்ஸ்னால் ஆட்சி, நம்ம வந்து ஆட்சி எப்படி நடத்துகிறோம், மக்களாட்சி எப்படி நடத்துகிறோம். அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸு, சமூகத்தில் என்ன தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், தேசிய உறவுகள். ஸோ அதை வந்துட்டு டெவலப் பண்ண, அந்த தேசிய உறவுகளை டெவலப் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ வந்துட்டு இதுதான் இதில் உள்ள சிலபஸ். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எதில் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் கேட்பாங்க 20%, அடுத்தது பாலிட்டியில் ஒரு 20% கொஸ்டின் கேட்பாங்க, கவர்னன்ஸில் ஒரு 20%, சோஷியல் ஜஸ்டிஸில் ஒரு 10% மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்துட்டு 50%, அதாவது 15% கேட்பாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் வருது, ஸோ அதுலேருந்து ஒரு 15% கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் எவ்வளோ கேட்பாங்கன்னா 100% கொஸ்டின் வந்து இதுலேருந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய கொஸ்டின்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும், அப்படி ரிலேட்டடாக தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சதை அட்டன் பண்ணிங்கன்னா, தெரியாத வந்துட்டு கடைசியாக ஃபைனலாக ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் இருக்கும்.